வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப சிம்பிளானது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம வாழ்க்கைய நாம பார்க்கிற விதத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு சின்ன ஆனா ஆழமான ஒரு கருத்து இது. சரி வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை பாதையே தீர்மானிக்க போகுது. வாய்ப்புகள் தானா வரணும்னு வெயிட் பண்றீங்களா இல்ல நீங்களே களத்துல இறங்கி உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறீங்களா? இந்த ஐடியா நம்ம முன்னாடி ரெண்டு தனித்தனியான பாதைகளை வைக்குது. ரெண்டுமே வேற வேற மனநிலையில இருந்து ஆரம்பிக்குது. கடைசியில நம்மள ரெண்டு வேற வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அது என்ன பாதைகள்னு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த ஒரு வரிதான் இந்த முழு விஷயத்தோட அஸ்திவாரமே. சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஒரு பக்கம் சும்மா வெயிட் பண்றது, இன்னொரு பக்கம் ஆக்டிவா ஒன்னு உருவாக்குறது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன வித்தியாசம்தான் ஒருத்தரோட வாழ்க்கை பயணத்தையே மாத்தி அமைக்குது. சரி, இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் என்னதான் வித்தியாசம்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சாதாரணமானவங்க வாழ்க்கை நமக்காக ஏதாவது பண்ணோன்னு சும்மா காத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆர்வமா இருக்கிறவங்க, அவங்க அப்படி இல்ல. அவங்க எப்பவுமே அலர்ட்டா எனர்ஜியோட இருப்பாங்க. ஒரு கதவை திறக்கும்னு அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்களே ஒரு சுவரை இடிச்சு புதுசா ஒரு வாசலே உருவாக்குவாங்க. இது வெறும் ஆட்டிடியூட்ல இருக்கிற வித்தியாசம் மட்டும் இல்ல, இது அவங்களோட கேரக்டரே காட்டுது. ஓகே, சாதாரணமானவங்க, ஆர்வமா இருக்கிறவங்க, இந்த ரெண்டு பேரை ஒப்பிட்டு பார்த்தாச்சு. ஆனா இதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு, ஒரு ஐடியல் ஸ்டேட், நாம எல்லாரும் அடைய வேண்டிய ஒரு உச்சகட்ட நிலை. அது என்னன்னு பார்க்கலாமா? அடடா, இந்த டெஃபினிஷனை பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. தீவிர ஆர்வம் கொண்டவர்னா யாரு? அவங்களுக்கு வாய்ப்புங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் வர்ற விஷயம் கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு செகண்டுமே ஒரு சரியான வாய்ப்பு தான். யோசிச்சு பாருங்க, இது உலகத்தையே பார்க்கற நம்ம பார்வையில வர்ற ஒரு பெரிய புரட்சி. அப்போ இந்த அற்புதமான ஸ்டேஜ எப்படி அடையிறது? இதுக்கு என்ன சீக்ரெட்? பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுதான் திறமை. ஆமாங்க, ஒருத்தர் தன்னை திறமையானவரா தகுதியானவரா மாத்திக்கிட்டா அவங்களுக்கு கண்ணுல படுற எல்லாமே வாய்ப்பாதான் தெரியும். திறமைதான் அந்த மேஜிக் கீ. சரி, ஒருத்தர் திறமைய வளர்த்துக்கிட்டு அந்த தீவிர ஆர்வ மனநிலைக்கு வந்துட்டா என்னெல்லாம் நடக்கும்? அதோட ரிவார்ட்ஸ் என்னன்னு பாருங்க. திறமையான ஒருத்தருக்கு முன்னாடி எல்லா கதவுகளும் எப்பவுமே திறந்தே இருக்கும். அவரால எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும். கடவுளோட அருள் கூட எப்பவுமே அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். சுருக்கமா சொல்லுனா, இந்த உலகமே அவங்க கைக்குள்ள வந்துரும். இந்த மனநிலையோட பவர் எந்த அளவுக்கு பெருசுன்னு இந்த கோட் சூப்பரா சொல்லுது. பாருங்க, இது வெறும் உலகத்துல ஜெயிக்கிறத பத்தி மட்டும் பேசல. ஆன்மீக ஞானம் வரைக்கும் எல்லாமே மனுஷனோட கையில தான் இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நாம தகுதியானவங்களா திறமையானவங்களா நம்மள மாத்திக்கணும். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த சிந்தனைகள் எல்லாம் வெறும் தகவலா இல்லாம நமக்கான ஒரு நேரடியான இன்விடேஷனா மாறுது. ஆமாங்க, ஒரு பெரிய விருந்துக்கான அழைப்பு இது. கடைசியா தாயுமானவரோட இந்த அன்பான சக்தி வாய்ந்த வார்த்தைகளோட இது முடியுது. இது ஒரு நேரடி அழைப்பு. வெயிட் பண்ணாதீங்க, தாமதிக்காதீங்க, வாங்க, எப்பவுமே ரெடியா இருக்கிற இந்த ஆன்மீக விருந்துல வந்து கலந்துக்கோங்கன்னு கூப்பிடுறார். வாய்ப்பு எங்கேயோ தூரத்துல இல்ல, அது இங்கேயே இப்போதே நமக்காக காத்துங்கிட்டு இருக்கு. அதனால நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். வாய்ப்புங்கிறது நாளைக்கு வரப்போற ஒண்ணு இல்ல, அது இப்போ இந்த நிமிஷம் நம்ம கையில இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வாய்ப்புனா, இப்போ உங்க கையில இருக்கிற இந்த நிமிஷத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? யோசிங்க, செயல்படுங்க.